இன்னைக்கு இருக்கும் காலகட்டத்தில் நிறைய மக்களோட முக்கியமான பிரச்சனை சந்தோஷம், மகிழ்ச்சி, மன நிம்மதியை எப்படி பெறுவது என்பதில்தான் இருக்கிறது. காசு, பணம் என்பது தேவைக்கு அதிகமாகவே இருந்தாலும் மனதில் மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறது நிறைய பேரை வாட்டி எடுக்கும் பிரச்சனை. அப்படி நீங்களும் மகிழ்ச்சியை வெளியே தேடி அலைகிறீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்காகத்தான். வாங்க கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வாழ்ந்து வந்தார். அவருடைய ஊருக்கு துறவி ஒருவர் வருவதை தெரிஞ்சுக்கிட்டு தன் வீட்டில் உள்ள பணம், நகை எல்லாத்தையுமே ஒரு பையில் போட்டு எடுத்துட்டு போய் அந்த துறவி முன்னாடி வச்சுட்டு, சாமி, என்கிட்ட இருக்கும் மொத்த சொத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு நிம்மதி, சந்தோஷத்தை எப்படி பெறுவது அப்படிங்கிறத மட்டும் ஏதேனும் வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட துறவி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த பணக்காரர், ஒருவேளை இவர் ஒரு போலிச்சாமியாராக இருப்பாரோ அப்படின்னு யோசித்து அந்த துறவி பின்னாடியே ஓடிக்கிட்டே போகிறாரு. ஆனால் அந்த துறவியை பணக்காரரால் பிடிக்கவே முடியலை. கொஞ்ச நேரம் கழித்து அந்த துறவியே பணக்காரர் முன்னாடி வந்து நின்று அந்த பணப்பையை ஒப்படைக்கிறாரு. இப்போது அந்த பணக்காரரால் சந்தோஷத்தை அடக்கவே முடியலை. அப்போது அந்த துறவி கேட்குறாரு, இதுக்கு முன்னாடியும் இதே பணமும் நகையும் உன்கிட்ட இருந்தது. அப்போது உனக்கு கிடைக்காத சந்தோஷம் இப்போ எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டார். இதை கேட்ட பணக்காரருக்கு அப்போதான் புரிஞ்சது, சந்தோஷம், நிம்மதி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை வெளியே தேடுறதை விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட பணக்காரர் துறவிக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மகிழ்ச்சியை வெளியே இருந்து காசு கொடுத்து வாங்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு உங்களுக்குள்ளேயே தேடுங்க. ஏன்னா அது ஒளிந்திருப்பது அங்கே தான். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். முயற்சித்து பாருங்கள். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.